முட்டை வாங்கலையோ முட்டை 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 வாங்கலையோ முட்டை முட்டை. அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் முட்டை வாங்க ஓடி வாங்க. என்னடா இது, நானும் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கேன். இந்த முட்டையை வாங்குறதுக்கு ஒரு கூமுட்டையும் காணுமே. முட்டை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. ஆமாக்கா ஆமா, தரமான நாட்டுக்கோழி முட்டை. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு, நாட்டுக்கோழி முட்டையா? நயன்தாராக்கா, நான் நாட்டுக்கோழி முட்டை தானே விக்கிறேன். என்னமோ டைனோசர் முட்டை விக்கிற மாதிரி ஷாக் ஆகுறீங்க. அத ஏண்டி கேக்குற சின்ன பொண்ணு? டைனோசர் முட்டையை கூட வாங்கிடலாம் போல, ஆனா இப்ப நாட்டுக்கோழி முட்டை தான் கிடைக்க மாட்டேங்குது. தரமான நாட்டுக்கோழி முட்டை வாங்க சின்ன பொண்ணை அணுகவும். அணுகியாச்சு. நாட்டுக்கோழி முட்டையாடி வித்துக்கிட்டு இருக்க. ஐயய்யய்ய, ஏன் எல்லாருக்கும் இவ்வளவு சந்தேகம்? அத ஏன் கேக்குற? முன்னெல்லாம் வாத்து முட்டை கிடைக்காது, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு வீதிக்கு வீதி தாரா முட்டைன்னு கூவி கூவி வித்துக்கிட்டு போறாங்க. ஆனா நாட்டுக்கோழி முட்டையை மட்டும் யாரும் தெருவுல வந்து விக்கிறதே இல்ல. அவ்வளவு பெரிய அரிய வகை பொருளை வித்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. நானும் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிடலான்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங்ல தேடி தேடி பார்த்தேன். பிளிப்கார்ட், அமேசான், மீஷோன்னு எல்லாத்துலயும் பார்த்தது. அமேசான் காடுகளில் உள்ள அரிய வகை அறிவித்த மீன் சொல்லி விக்கிறாண்டி. ஆனா இந்த நாட்டுக்கோழி முட்டை மட்டும் இல்லவே இல்லன்ட்டான். அப்படி போடு அருவாளை. பாத்தியா, நாட்டுக்கோழி முட்டை எங்கேயும் கிடைக்காத பொருள், ஆனா என்கிட்ட கிடைக்கும். வாங்க வாங்க, நாட்டுக்கோழி முட்டை வாங்க, விறுவிறுன்னு ஓடி வாங்க. ஏன்டி வேகமா வரலனா என்ன ஆகும்? அடிக்கிற வெயில்ல மண்டையில இருக்க முடியெல்லாம் உளுந்து மொட்டையாக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த குட்டி முட்டை தாங்குமாக்கா? எல்லாம் வெயில்ல பொறிஞ்சு குஞ்சாயிரும். அப்புறம் நாட்டுக்கோழி முட்டைக்கு பதிலாக நீங்க நாட்டுக்கோழியை தான் வளர்க்கணும். எப்பப்பா, என்னாலாம் கோழி வளர்க்க முடியாதுமா. அது வீடெல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிரும். அதை கிளீன் பண்றதுக்கு கடையில காசு கொடுத்தே வாங்கிடலாம். ஆமா சின்ன பொண்ணு, இந்த முட்டைலாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அடியே முக்காடு மகேஷ், அது எவ்வளவு பெரிய ரகசியம், அத போய் இப்படி சிம்பிளா கேக்குற? சின்ன பொண்ணு, நான் உன்கிட்ட நல்லா பழகுனவ தானே, என்கிட்ட சொல்லுடி. நாளை பின்ன நீ வியாபாரம் பார்க்கலனாலும் நான் போய் வாங்கிடுவேன். சரி சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாத. நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணுன்னு பழகிருக்கோம். நான் போய் யாருக்கிட்டையும் சொல்லுவேனாட்டி. இந்த முட்டைலாம் எங்க இருந்து வருது? ரகசியம் ரகசியம். இந்த முட்டையெல்லாம் கோழியோட வயத்துக்குள்ள இருந்து வருது. நீதான் நடி கேட்ட முட்டையெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு. இப்ப இப்படி குவாச்சு ராணிக்கா, நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கா? குக்கா, முட்டையெல்லாம் கோழியோட வயத்துக்குள்ள இருந்தானே வருது. பாத்தீங்களாக்கா, எங்க இருந்து வாங்கிட்டு வரேன்னு கேட்டதுக்கு இப்படி சொல்றாக்கா. அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியில சொல்றதுக்கு இல்ல. சரிமா சரி, உன் தொழில் ரகசியத்தை நீயே வச்சுக்க. ஆமா, இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை தானே? ஒத்த ரோசா இங்க வா. வந்துட்டேன். உனக்கு கண்ணுலாம் நல்லா தெரியுமில்ல? என்னடி இப்படி கேக்குற? கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்க மாட்டேன். அப்ப சரி, இங்க வா. இந்த ரெண்டு முட்டையும் பாரு. இந்த முட்டை வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு, இந்த முட்டை பிரவுன் கலர்ல இருக்கு. பாத்தியா, நீயே சொல்லிட்ட இந்த முட்டை வேற கலர்ல இருக்குன்னு. அப்ப இது நாட்டுக்கோழி முட்டை தானே? கலர் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம். அடியே, சந்தேகத்துக்கு பிறந்தவளே, இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா முட்டையம்புடு வேறவளாவது வாங்கிட்டு போயிருவாட்டி. அப்படி சொல்றி குந்தாணி. பாத்தியா, வா வா, முதல்ல நீ வாங்கிக்க. அது சரி சின்ன பொண்ணு, முட்டையெல்லாம் என்ன ரேட்டு? எக்கா, முட்டைனா யானை விலை குதிரை விலைக்கா விற்க போறேன்? முட்டை விலைக்கு தானே விற்க போறேன். அதான்டி கேக்குறோம், என்ன ரேட்டு? ஒரு முட்டை 20 ரூபா. என்னது 20 ரூபாய்? Only 20 rupees. பிள்ளைல்லாத வீட்டுல கிழமையும் துள்ளி துள்ளி குதிச்சானா, அந்த கதையாவில் இருக்கு. முட்டையை யாராச்சும் 20 ரூபா கொடுத்து வாங்குவாங்களடி? இப்ப நான் ஒண்ணு வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தல, நீ வாங்கட்டா போ, ஊர்ல இருக்க மத்தவங்க வாங்கிடுவாங்க. அதுக்குள்ள சின்ன பொண்ணு, நீயும் கொஞ்சம் பார்த்து ரேட்ட சொல்லு. ஒரு முட்டை 20 ரூபாய் என்ன கணக்குது? அதானே ராணி அக்கா, அப்படி சொல்லுங்கக்கா. ஒரு முட்டை 6 ரூபா தானக்கா கடையில். ஏன் ஒரு முட்டை நான் 5 ரூபாய்க்கு தாரமுங்க. என்னதான் 5 ரூபாயா? இப்ப தானடி 6 ரூபான்னா, அதுக்கு முன்னாடி 5 ரூபாங்க. ஏன்டி முக்காடு, நான் சொல்றது நாட்டுக்கோழி முட்டை, நீ சொல்றதே கடையில விற்கிற வெள்ளை முட்டை. இந்த வெள்ளை முட்டை ஒரு முட்டை கடையில 6 ரூபா, ஆனா என்கிட்ட 5 ரூபா. அதே இது வெளியில போய் நாட்டுக்கோழி முட்டை வாங்கினா உனக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஒரு முட்டை 25 ரூபா, ஆனா என்கிட்ட வெறும் 20 ரூபா தான். மலிவு விலை முட்டை, மலிவு விலை முட்டை. எக்கா, இன்னைக்கு மட்டும் தான் இந்த முட்டை இருக்கும், நாளைக்கு நீங்க தேடினாலும் கிடைக்காது. 200 ரூபா கொடுத்தாலும் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காதுக்கா. அதுவும் சரிதான் ராணி அக்கா. ஒரு மருந்துக்கு கூட ஒரு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கவே மாட்டேங்கி. அந்த காலத்துல எல்லாரும் வீட்டுல கோழி வளர்த்தாங்க, யாரு வீட்டுலனாலும் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும். இந்த காலத்துல எல்லார் வீட்லயும் கோழியை வாங்கி பொரிக்காத, அதுவும் பிராய்லர் கோழிய.
பின்ன எப்படி நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும்? ஏதாவது ஒரு சில இடத்துல தான் வளர்க்காங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டு வரோம். அங்க இருந்து வாங்குற செலவு, வண்டி செலவு, அப்புறம் விற்கிற செலவு அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா வருதுக்கா. 20 ரூபா வச்சா தான் ₹1 ₹2 லாபம் கிடைக்கும். வேணா வாங்குங்க, வாங்கிட்டா போங்க. இருந்தாலும் சின்ன பொண்ணு ரொம்ப தான் சிலிப்பிக்கிறேடி. ஆடே நகை கடையில போய் நகையை கூட வாங்கிடலாம். ஆனா முட்டை கடையில போய் நாட்டுக்கோழி முட்டை வாங்க முடியாது, தெரியுமோ? சின்ன பொண்ணுகிட்ட பேசி தப்பிக்க முடிய மாட்டி. என்ன பண்றது? உங்களெல்லாம் ஏமாத்தி வியாபாரம் பார்க்கணும்னா இப்படிலாம் பேசித்தான் ஆகணும். முட்டை வாங்கலையோ? முட்டை, நாட்டுக்கோழி முட்டை வேண்டானா வழி விடுங்க. கூ முட்டை வாங்குறாள் வாங்கட்டும் முட்டை. ஏண்டி இடுப்பு பிடிச்சவள, எங்களை பார்த்தாடி கூ முட்டைங்க? ஐயா உங்களை சொல்லல, கூ முட்டையே ஆயிரும். அதுக்கு முன்னாடி வழி விடுங்க, வாங்குறவங்களாச்சும் வாங்கட்டும்னு சொன்னேன். சின்ன பொண்ணு அவளை ஈஸியா நம்ப முடியாது. இந்த முட்டையெல்லாம் பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கு. இவளுக்கு எங்கிருந்து ஒரிஜினல் முட்டை கிடைச்சிருக்கும்? எப்படி இந்த முட்டை வாங்கியிருப்பா? சின்ன பொண்ணு உண்மையை சொல்லு, இந்த முட்டையை நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? எங்க அம்மட்டு ஊர்ல ஒரு ஆளு நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கு. அவங்க கிட்ட சொல்லி மொத்தமா நாட்டுக்கோழி முட்டைய ஒரு லோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன பொண்ணு, நான் உன் வீட்டு பக்கம் போகும்போது நீ நாமக்கல்ல தான முட்டை ஆர்டர் போட்ட? ஐயா ஆளு பக்கத்துக்கு ராணியக்கா கூமுட்டமா இருந்தாலும் முட்டை ஆர்டர் போட்டதெல்லாம் கவனமா கேட்டிருந்திருக்காவல. ஆமாக்கா ஆமா, வெள்ளை முட்டையை நாமக்கல்ல இருந்து ஆர்டர் போட்டேன். ஆனா நாட்டுக்கோழி முட்டையை எங்க அம்மட்டு ஊர்ல இருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீ தான் உங்க அம்மா வீட்டுக்கு போகவே இல்லையே. ஐயோ அக்கா, விடியுங்குள்ளட்டி எங்க அம்மா தாங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஏன்க்கா இத்தனை கேள்வி கேக்குறீங்க? இப்படி பொசுக்குன்னு கேட்டீங்கன்னா நான் எல்லா கேள்விக்கும் யோசித்து பொய் சொல்ல வேண்டாமா? என்னடி சொல்ற? பொய் சொல்லணுமா? இல்ல, ஒவ்வொரு கேள்வியாக்கா பதில் சொல்ல வேண்டாமான்னு. ஆனா ராணிக்கு எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குக்கா. நாட்டுக்கோழி முட்டைனா இவ்ளோ டார்க்காவா இருக்கும், ஏன் இது இவ்ளோ டார்க்கா இருக்கு? நான் என்ன தெரிய கண்டேன்? அடியே சின்ன பொண்ணு, எனக்கும் தான் சந்தேகமா இருக்கு. நாட்டுக்கோழி முட்டைன்னா இம்புக்கு திக்கு கலராவா இருக்கும்? இருக்காதா பின்ன? திண்டுக்கல்ல இருந்து வெள்ளை முட்டையை வாங்கியாந்து தேயிலை தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து வச்சா பாக்குறதுக்கு நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்குன்னு சொல்லி யூடியூப்ல பார்த்தேன். என்ன கொஞ்சம் தேயிலையே அதிகமா போட்டுட்டேன்னு நினைக்கேன். அதான் கலர் கொஞ்சம் டார்க் ஆயிட்டு. என்ன சின்ன பொண்ணு கலர் இவ்ளோ டார்க்கா இருக்குன்னு கேட்டா அந்த பக்கம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் யோசிச்சு சொல்ல வேண்டாமா? என்னது யோசிச்சு சொல்லவா? ஐயோ அக்கா, சரியான பதில சொல்ல வேண்டாமா? இத தப்பா சொல்லிடக்கூடாதுல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏக்கா சாதாரண நாட்டுக்கோழியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முட்டை பாக்குறதுக்கு வெள்ளையாத்தான் இருக்கும். அதே இது நல்ல நாட்டுக்கோழியோட முட்டை கலர் நல்லா டார்க்கா இருக்கும். நான் வாங்கின முட்டை பாத்தீங்கன்னா நல்ல நாட்டுக்கோழி முட்டைக்கா, அதான் கலர் நல்லா திக்கா இருக்கு. ஓ அப்படியாடி, இது தெரியாம போச்சு எனக்கு. ஏதாவது ஒண்ணு அடிச்சு விடுவோம்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் நம்புறாளுகளே. அதுவும் சரிதாண்டி. அப்ப எனக்கு ஒரு 10 முட்டையை கொடு. 10 போதுமா? போதும்டிமா போதும். ஏண்டி சின்ன பொண்ணு, மழை வர்ற மாதிரி இருக்குடி, சீக்கிரம் கூட நாங்க வீட்டுக்கு போறோம். ஐயோ, நான் வேற தேயிலை தண்ணியில போட்டு முட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். மழை வந்துச்சோ முட்டையெல்லாம் சாயம் போயிருமே. மழை வருதா? அப்ப எல்லாரும் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. இல்லடி, நீ ஒரு முட்டை 20 ரூபாங்கிறதுனால வாங்கவா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. ஐயா, இவளுக்கு இப்படி யோசித்தாளுங்கன்னா நம்ம முட்டையெல்லாம் சாயம் போயிருமே. ஆஃபரை போட்டு அடிச்சு விடுவோம். அவ்வளவு முட்டையை அள்ளிக்கிட்டு ஓடிடுவாள். 10 முட்டைக்கு ஒத்த முட்டை ஃப்ரீ, 10 முட்டைக்கு ஒத்த முட்டை ஃப்ரீ. ஆஃபர் அதிரடி ஆஃபர், சின்ன பொண்ணோட முட்டை கடை ஆஃபர். 10 முட்டைக்கு ஒத்த முட்டை ஃப்ரீ, 10 முட்டைக்கு ஒத்த முட்டை ஃப்ரீ. இப்பதான் ஒரு முட்டை 20 ரூபான்னு எப்படி ஒரு முட்டையை ஃப்ரீயா கொடுக்க ஒத்துக்கிட்ட? அடியே ஒத்த ரோசா, நாமளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி கூட ஆஃபர் கொடுக்கலன்னா எப்படி? ஆனா இந்த ஆஃபர் அரை மணி நேரத்துக்கு மட்டும்தான். அதுக்குள்ள வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் 10 முட்டைக்கு ஒத்த முட்டை ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையே இருக்காது. ஏண்டி அரை மணி நேரத்துக்கு மேல நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் என்ன ஆகும்? மழையில நடந்ததுல சாயம் போயிரும். அப்புறம் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வெள்ளை முட்டையெல்லாம் ஆயிரும். எக்கா, இந்த மாதிரி அதிரடி ஆஃபர் அமெரிக்காவில் கூட இருக்காது. அதனாலதான் சொல்றேன், நாட்டுக்கோழி முட்டை 10 முட்டைக்கு ஒத்த முட்டை ஃப்ரீங்கிறதுனால அரை மணி நேரத்துல எல்லாரும் முட்டையை அள்ளிக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கிடைக்காது. அதான் சொன்னேன். அப்ப சரிடி, எனக்கு ஒரு 10 முட்டையை கொடு. எனக்கு ஒரு 10 முட்டை. எனக்கு ஒரு 10 முட்டையை குடுடி. கூமுட்டை, கூமுட்டை. யார பார்த்து கூமுட்டங்க? நீயே ஒரு கழுசட முட்டை. குவாச்சிக்காதடி, கூமுட்டை இல்லாம நல்ல முட்டையா பாத்து கொடுன்னு சொல்ல வந்தேன். ஆமாண்டி, பாத்து கொடு. உன்னை மாதிரி கூமுட்டையை சேர்த்து வச்சிராத. பள்ளி முட்டை மாதிரி 2 கண்ணை வச்சுக்கிட்டு என்ன வந்து கூமுட்டங்கியாக்கும்? முதல்ல எனக்கு குடிடி, வீட்ல போய் அவிச்சு சாப்பிடு. ஐயோ, அவிச்சு பார்த்தா உண்மை தெரிஞ்சிருமே. பேசாம ஆம்லெட் போட்டு சாப்பிட சொல்லுவோம். அப்பதான் முட்டை கலர் அப்படி கலங்கி போய் ஏமாந்துருவோம். எக்கா, நாட்டுக்கோழி முட்டையை பத்தி விவரம் தெரியாம இருக்கீங்களே. நாட்டுக்கோழி முட்டைய பச்சையா குடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அவிக்க கூடாதுக்கா. இந்த மாதிரி வெங்காய மிளகாய் எல்லாம் போட்டு வரட்டி சாப்பிடு. அவிச்சு வீச்சு சாப்பிட்டா கரு மஞ்சளா இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாளுங்க. வரட்டி சாப்பிட்டா கலர் தெரியாதுல்ல, அதான். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட்
பண்ணிருக்காங்க. அவங்க நேம் இப்ப நாம பார்க்கலாம். ஹரிணி, ரோகிணி, தமிழ்ச்செல்வம், கீதா. கீசாவுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். காமேஷ் கபி, ஸ்வேதா, ஐஸ் கில்லர் அம்மு, மனோஜ் பூங்குயில், கமலி. கமலியோட அப்பாவுக்கு பிறந்த நாள். நேம் வந்து சரவணன். ஹாப்பி பர்த்டே அப்பா. ராஜ்குமார், பிரகாஷ், லோகேஸ்வரி. லோகேஸ்வரிக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே லோகேஸ்வரி. ஷாமினி, மனோசேவகன், ராதிகா, தீபி. தீபியோட மாமாவுக்கு பிறந்த நாள். அவங்க பேர் பாஸ்கர். ஹாப்பி பர்த்டே மாமா. அப்புறமா ஷனாவோட அம்மா நேம் வந்து சரோஜினி. சோபியா, சிவா, குமார், இந்துமதி. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.